விஜய் அவருடைய அப்பா, அவங்க அம்மா, அவங்களுடன் ஏற்பட்ட திரை அனுபவம் எல்லாவற்றையும் நேரடியாக உணர்ந்தவர் நீங்கள். அது குறித்து நம்ம ஊடகம் மற்றும் நிறையா சேனலில் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அந்த அவங்களுடைய டைவர்ஸ் கேஸ் வந்தது, சங்கீதா மேடம் அவர்கள் ஏன் பண்ணாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது குறித்து ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை. அதில் என்னன்னா சங்கீதாவை பற்றி இவங்க தப்பாக பேசுனது குறித்து நம்ம பேசணும். ஆமாம், அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். உடனே நேற்று வரையும் உன்னுடைய தலைவனுடைய மனைவியை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறேன், வேற யாருன்னா பரவாயில்ல, ரொம்ப கேவலமா, ரொம்ப அசிங்கமா கேரக்டர் டீஃப்ரேம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. அது எப்பறம் நேற்று வரையும் எங்க அண்ணி எங்க தலைவனோட ஒய்ஃப்னு சொன்ன நீங்க இப்போ அடுத்த வார்த்தை இவ்வளவு மோசமான வார்த்தையை பேசுறீங்கன்னு அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க சொல்லியிருந்ததில் முக்கியமானது, என்னைய ஒரு சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணாரு, முடியலை, டொமஸ்டிக் வயலன்ஸு, பொருளாதார சுதந்திரம் இல்லை, நாங்கள் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டோம், தனிமைப்படுத்துறது எவ்வளோ பெரிய வன்கொடுமை, இதெல்லாம் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையோட தொடர்பில் இருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்காக கூட கேட்கல. ஆனால் அந்த நடிகை கடைசியில் ஃபோட்டோவை போட்டாங்க. அது வந்து என்னைய ரொம்ப டம்மி, ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியே, டம்மி தானே, ஓம் புருஷன் நான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்கப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது பொது வெளியில், எங்கள் ரிலேட்டிவ் மத்தியில். அப்போ திட்டமிட்டே எங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு. இப்போ பார்த்தா விஜயே ஆமாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போய் ஒரே மாதிரி ட்ரெஸ், அதாவது ஒரு இதுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அது யாருக்கு செய்தி சொல்கிறாருன்னா ஒய்ஃப் கிட்ட, ஏய் நீ இப்படி தான் உன்னைய வச்சுருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி தன் மனைவியை வந்து கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறது மாதிரி த்ரிஷாவோடையே அவர் போயிருக்காருங்கிறப்ப நேற்று சமூக வலைதளம்ல இதுதான், ஏன்னா இவ்வளோ ஓப்பனாகவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. என்ன சார் அவர் திட்டம் என்னது? அவருக்கு டைவர்ஸ் கேட்டால் கொடுத்துட வேண்டியது. அவர் திட்டம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். அதாவது வந்து அந்த சங்கீதா அவங்க பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் விவாகரத்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாகரிகமாக அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நடிகை யாருங்கிறது கூட அவங்க குறிப்பிடல, தேவைப்பட்டால் அந்த நடிகை யாருங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை எந்த நடிகை மேலே அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்களோ அந்த நடிகையோட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஒரே மாதிரியான கலர் காஸ்டியூம் போட்டு அவங்க அதே கலர் அதே கலரில் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு புக்கே ஒன்று கையில் எடுத்துட்டு தம்பதி சகிதமாக ஒரு மனைவி ஒரு கணவன் 2 பேர் இறங்கி போய் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுவாங்கன்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நடிகையை கூட்டிகிட்டு போய் மேடை ஏறி அந்த மணமக்களை வாழ்த்திட்டு திருப்பி வந்து காரில் ஏறி போகிறாரு. இந்த வீடியோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு.